+2 டிஸ்கண்டினியூ பண்ணவங்க அடுத்தது +2 எக்ஸாம் எழுத முடியுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நியூ பேட்டர்னில் படிச்சிருந்தாலும் சரி, அதாவது 600 மார்க்கு படிச்சிருந்தாலும் சரி, ஓல்டு பேட்டர்ன் அதாவது 1600 மார்க்குக்கு படிச்சிருந்தாலும் சரி, +2 எழுத முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் +2 எக்ஸாமை ஒன் டைமாவது நீங்கள் அட்டன் பண்ணி ஃபெயிலாக இருந்திருக்கலாம், இல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஆப்சண்டாக இருந்திருக்கலாம். இவங்களை பற்றி பார்க்கலாம். நீங்கள் ப்ராக்டிக்கல் குரூப்பு இல்லை ப்ராக்டிக்கல் இல்லாத தியரி குரூப்பு எந்த குரூப் எடுத்திருந்தாலும் நீங்கள் +1 என்ன எழுதுனீங்களோ அதே குரூப்பை இப்போ +2க்கு எக்ஸாம் எழுதலாம். அடுத்தது +2 பப்ளிக் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணலை அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நீங்கள் +1 ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பு படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இப்போ +2வை அதே குரூப்பில் எக்ஸாம் எழுதலாம். அதையே நீங்கள் +1 ப்ராக்டிக்கல் குரூப் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த டைம் நீங்கள் அதே குரூப்பை +2 எழுத முடியாது. மறுபடியும் ப்ராக்டிக்கல் இல்லாத ஒரு குரூப்பை எடுத்து +1 எழுதி அதுக்கு பிறகு தான் நீங்கள் +2 எழுத முடியும். இதுதான் அந்த ப்ராக்டிக்கல் இல்லாத குரூப்பு. இந்த குரூப்பில் நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் எடுத்துக்கலாம். அது கூட தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே ஆட் ஆகும்.